முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழை செய்கிறார்கள். இட் இஸ் கோயிங் டு பி a fight from day one ன்னு எனக்கு தோணுது. முதல் நாள்ல இருந்தே சண்டை ஆரம்பம் தான் எனக்கு தோணுது. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இவர்களை எல்லாம் ஒரு விஜயை அணுகுவதற்கான ஒரு மீடியமா யாராவது நினைப்பார்களே ஆனால் ப்ளீஸ் டோன்ட் attempt any adventureன்றது தான் அந்த மெசேஜ். பவர் சென்டர் இல்ல, நான் தான் ஒரே சென்டர். ஆனால் அவருடைய உரையை இன்றைக்கு பார்க்கும் பொழுதும் அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதும் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழை செய்கிறார்கள். விஜய் அவர்களை அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன நமக்கு இன்னமும் தெரியல, வரும் நாட்களில் தான் அது தெரியும். ஆனால் ஒன்று, அவரை குறைத்து மதிப்பிடுபவர்கள் அவர் முன்னால் உள்ள சவால்களை பற்றிய அவருடைய புரிதல் போதுமானதல்ல. அந்த ஹெக்டிக் சேலஞ்சஸ், ஹெவி சேலஞ்சஸ் அவருக்கு புரியல, அவரால் அதை சமாளிக்க முடியாது அப்படிலாம் நினைப்பவர்கள் பெரிய பிழையை செய்கிறார்கள். விஜயை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பெரும் பிழையை செய்கிறார்கள். அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவாலின் உண்மையான பரிமாணம், அதனுடைய லென்த் அண்ட் பிரெத் அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். தெளிவாக ஒரு மெசேஜ் சொன்னார். அவர் பவர் சென்டர் கிடையாதுன்ட்டார். ஏன்னா இப்போ கடந்த கால ஆட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட டிஎம்கே கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்பது கலைஞர் இருக்கும்போதும் சரி, இப்போயும் ஸ்டாலின் ஆட்சியிலுமே 3-4 பவர் சென்டர்ஸ். கலைஞர் பீரியடில் 5-6 பவர் சென்டர்ஸ் இருந்தது. ஸ்டாலின் அவர்களுடைய பீரியடில் மினிமம் there were 3 to 4 பவர் சென்டர்ஸ், 4 பவர் சென்டர் இருந்தது கலைஞர் காலத்தில், ஸ்டாலின் காலத்தில். ஸோ he has nailed them. அது அவர் தெளிவாக சொல்கிறார். பவர் சென்டர் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா முன்னால் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பவர் புரோக்கர்ஸ் அவங்கெல்லாம் இப்போயே ஆளாய் பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரை பிடிச்சா இவரை ரீச் பண்ணலான்னு. அவரோட பர்சனல் லைஃப்பில் சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க அப்பா அம்மா, இவங்களெல்லாம் அதில் இன்றைக்கி அவங்க நிகழ்ச்சி கூட வந்திருந்தார்கள். ஸோ இவர்களையெல்லாம் ஒரு விஜயை அணுகுவதற்கான ஒரு மீடியமாக யாராவது நினைப்பார்களே ஆனால் ப்ளீஸ் டோன்ட் attempt any adventureன்றது தான் அந்த மெசேஜ். பவர் சென்டர் இல்லை, நான் தான் ஒரே சென்டரு.